மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானோட பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் உஷ்ணமான கிரகம், மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன் சொல்லலாம், பிராத்ருக்காரகன் சொல்லலாம். இந்த பிராத்ருன்னா என்ன அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி. பிராத்ருன்னா உடன்பிறப்பு. இந்த சகோதர சகோதரிகள் இதெல்லாம் செவ்வாய் தான். சில வீட்டில் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகிட்ட ஒற்றுமையே இருக்காது. ஏன்னா அங்கே செவ்வாய் ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த கிரகம். சில பேர் இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. இன்னும் கூட்டு குடும்பம் நிறையா இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் நல்ல ஆட்சியாக இருப்பார். ஆக பிராத்ருக்காரகன் செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் அவர் தனுசு ராசியில் இருக்கார். இப்போ 4/2/2024 முதல் அவர் மகர ராசிக்கு வரப்போகிறார். மகர ராசிக்கு 39 நாட்கள், அதாவது 13/3/2024 வரைக்கும் மகர ராசியில் ஜம்முன்னு உட்கார போகிறார். என்ன அப்படின்னா, மகர ராசி அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் லாஜிக். கடகத்தில் இந்த செவ்வாய் பகவான் நீச்சம். அப்படியே 7வது பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் உச்சம். ஏன் கடகத்தில் நீச்சம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதேமாதிரி இந்த மகரத்தில் உச்சம் அப்படின்னா, மகரத்துக்கு யார் அதிபதி? சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் வேலையாட்களோட அதிபதி. அதாவது நிறைய வேலைக்காரங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் தான் ஆதிக்கமாக இருக்கும். அந்த வகையில் இவர் இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்தளபதி. இந்த படைத்தளபதி அங்கே போய் உட்காந்தன்னா உச்சமாகி எல்லாரையும் வேலை வாங்க வரணும். படைத்தளபதி எல்லாரோடையும் வேலை வாங்குறது தான். அதனால தான் அங்கே செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். உச்சமாகி 39 நாட்கள் அங்கே இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போகிறார். அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது உபஜய ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 இருந்தால் ரொம்ப விசேஷமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா என்னதான் உஷ்ணமான கிரகம் அப்படி இப்படின்னாலும் மங்களக்காரகன். மங்களம் அப்படின்னாலே சுபம், சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவர் செவ்வாய் பகவான். அதனால தான் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி உங்களுக்கு ஒரு தனி பதிவு கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன் அப்படின்னா, இந்த 2, 4, 7, 8 இதிலலாம் இருந்தாக்க செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறோம். லக்னத்துலேருந்து சந்திரன்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா தேவையில்லை. ஆனால் லக்னத்துலேருந்து பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் பார்க்கணும். அதனால தான் தோஷம்னு சொல்கிறது. ஆக இந்த மங்களக்காரகன் இந்த 39 நாட்கள் மகர ராசியில் உச்சம் அடைஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனதருமை கன்னி ராசி நேர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானோட அற்புதமான பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சூப்பர், ஒரு பக்கம் கொஞ்சம் பயம். என்ன அப்படின்னா, சகாய அதிபதி, முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானம், அதுக்குண்டான அதிபதி 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அதே சமயம் அஷ்டமாதிபதி. அஷ்டமம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு 8 நாளே ஒரு தலை சுத்தம், பயம் வரும். ஐயோ 8ஆ? கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டமம் போதே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. 8ஆம் இடத்துக்கு வர சந்திர பகவான் ஒரு சின்ன ஸ்க்ரூவாவது டைட் பண்ணி விடுவார், ஏய் அப்படின்னு. கரெக்டாக? அதனால் இந்த 8ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கும்போது கொஞ்சம் பயம் இருக்குது. என்ன ஒன்று, உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. கவனம் எடுத்துக்கோங்க, சரியா? ஏன்னா நிறைய பேர் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க. அவங்கெல்லாம் நிறைய மருத்துவம்லாம் எடுத்துக்கிறது இல்லை. எல்லாம் நடக்கிறது விதிப்படி தான் அப்படின்னு. விதி வேறு, மதி வேறு, சரியா? கதி, விதி, மதி அதெல்லாம் வேறு வேறு, எல்லாமே வேறு. ஆனால் யோசிக்கணும். என்ன, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல இருந்தார். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. இருந்தாலும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சொத்து சேர்க்கையெல்லாம் கிடச்சிருக்கு. ரொம்ப நாளாக உங்கள் கைக்கு வர வேண்டிய சொத்து வராமே இருந்துகிட்டு அது வந்திருக்கு. அதேமாரி உத்தியோகம், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னு நினச்சவாளுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு வெளிநாட்டு வேலை கிடச்சிருக்கு. வெளியூரில் போயாவது வேலை கிடச்சிருக்கு. அந்த வகையில் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்களை இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக செஞ்சு கொடுத்துருந்தார். மங்களக்காரகன் இந்த சுகஸ்தானத்தை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 5ஆம் இடத்துல உச்சம்ங்கிறதுனால குழந்தைகளுக்காக சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள்.
அவங்களோட கல்விக்காகவோ இல்லை ஒரு திருமணத்துக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக குழந்தைகளுக்காக ஒரு சில முக்கியமான முடிவுகளை கண்டிப்பாக எடுப்பீங்க. முக்கியமாக குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும், ஏன்னா உங்கள் ஜென்மராசிலேயே கேது பகவான் இருக்கார், களத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். கண்டிப்பாக அதாவது பெரிய பெரிய கிரகங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு சில காரியங்களை நடத்தி கொடுத்துட்டுருக்காங்க. எப்படி இந்த சனீஸ்வர பகவான் பகைர்வன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுத்துட்ருக்காரு. இருந்தாலும் உங்களுக்கு மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது, தைரியம் இல்லை, பயமாக இருக்குது. உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட குறிக்கோள் என்ன, முன்னேற்றம், அதை மட்டும் நினச்சி நீங்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக ஒரு உயர்வுகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சம்பள உயர்வு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, கிடைக்கல, கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி அந்த அரசியல்வாதிகள் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல திருப்பம் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு திருப்பம். இந்த அரசாங்கத்துறையில் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களாம் இடமாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த இடமாற்றம்லாம் இப்போ கிடைக்கும். அதேமாரி சிறுடை பணியாளர்கள் அவங்களுக்கெல்லாம் நல்ல இடமாற்றம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வரும். எப்படி வரும்னா நீங்கள் உழைக்கணும். உழைப்பை கடுமையாக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுப்பார். முக்கியமாக இந்த புனித தல யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஒரு திட்டம் போடுவீங்க, இந்த காசி கயா இதெல்லாம் போயிட்டு வரலான்னு, அதெல்லாம் இப்போ நிறைவேறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனாலும் ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம், இல்லை அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு திட்டம் போடுவீங்க. அந்த ஆன்மீக பயணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனைகள் ரொம்ப பேருக்கு வீட்டில் நடத்த முடியல, இல்லை கோவிலில் போய்ட்டு அதை செய்ய முடியல. அதெல்லாம் இப்போ அருமையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மனசில் ஒரு தைரியம் கிடைக்கிறதுனாலே தேடி வரும். அதனாலே குழப்பமே இல்லாமல் அதெல்லாம் அற்புதமாக செய்வீங்க, ஒரு நன்மைகள் கிடைக்கும். சரி, தொழில் வியாபாரம் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு இருந்தது. ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒன்றும் பெரிய நன்மைன்னு சொல்ல முடியாது, சுமார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு லெவலில் போயிட்டு இருந்திருக்கு, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா பெரியவங்களை கேட்டு இல்லை முக்கியமானவர்களை ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தொழில் தொடங்குறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஒரு 40 நாள்லாம் தள்ளி போட முடியாது. செவ்வாய் பகவான் நல்ல இடத்துக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தொழிலை ஆரம்பிக்கலான்னா முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரியவங்களை ஆலோசனை பண்ணி நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக நான் சொன்னது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கிற கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி கொஞ்சம் பரபரப்பாக நீங்கள் இருப்பீங்க. ஒவ்வொரு வேலைகளையும் நீங்களே செய்யணும்னு நினைப்பீங்க. அந்த வகையில் உங்களுக்கு வேலை பளு இருந்துகிட்டே இருக்கும், சுறுசுறுப்பாக இருந்துட்டுருப்பீங்க, பரபரப்பாக இருந்துட்டுருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் அப்படிங்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக திட்டம் போட்டு செயல்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் ஏற்கனவே குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த முக்கூட்டு கிரகங்களும் கொஞ்சம் என்னத்தையோ பண்ணிகிட்ருக்காங்க, நீங்களும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு சமயம் கொஞ்சம் உஷ்ணமாக பேசிடுறீங்க, அதுக்கப்புறம் நீங்களே சால்வ் ஆகிக்கிறீங்க. இந்த வகையில் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமாக இந்த குழந்தைகளுக்கு திருமண யோகம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மங்களகாரகன் சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சரியா? ஆக இந்த பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு பல அற்புதமான பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா தைரியமாக நீங்கள் காலையில் எழுந்தோடனே முக்கியமாக முருகப்பெருமான மனசார தியானம் பண்ணிவிட்டு ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லணும். 108 தடவை சொல்ல அந்த உரு ஏற்ற உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரங்களின் மூலம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உச்சமடைந்த செவ்வாய் பகவான் பல விதங்களிலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.